வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு மார்ச் 24 உலக காசநோய் தினம், அதாவது வேர்ல்டு டிபி டே. இன்னைக்கு நாம் கொண்டாடுறது ஒரு பண்டிகை கிடையாது, ஒரு பெரும் நோய்க்கு எதிரான விழிப்புணர்வை 1882 வருஷத்தில் அதே நாளில் தான் டாக்டர் ராபர்ட் கோச் அப்படின்றவர் காசநோயை உருவாக்கும் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாரு. அந்த ஒரு நாளை தான் நாம் ஒவ்வொரு வருஷமும் விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்கிறோம். இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசநோய் அல்லது டிபிங்கிறது மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற கிருமியால் ஏற்படும் ஒரு தொற்று நோய். இந்த ஒரு நோய்ங்கிறது பொதுவாக நுரையீரலை தாக்கினாலும் மூளை, சிறுநீரகம், முதுகெலும்பு என உடலின் எந்த பகுதியையுமே பாதிக்கலாம். காசநோய்ங்கிறது ஒருவருக்கு வந்தால் அவர் தும்மும் போதும் இருமும் போதும் அந்த கிருமிகள் காற்றில் பரவி மற்றவர்களுக்குமே தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அலட்சியம் காட்ட வேண்டாம். 2 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருமும் போதும் சளியுடன் ரத்தம் வருதல், காரணமே இல்லாமல் உடல் எடை மலமலன்னு குறையுது, எப்போதுமே டயர்டாக இருக்காங்க, பசி இல்லாமல் இருக்காங்கன்னா உடனே போய் டாக்டரை பார்க்குறது நல்லது. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நாம் பயப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, காசநோய் ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். இன்னும் சொல்லப்போனால் அரசு மருத்துவமனைகளை பார்க்குறதும் இன்னும் நல்லது தான். தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் அனைத்து அரசு மருத்துவமனைகள்லையுமே இதற்கான பரிசோதனை மற்றும் மருந்துகள் இலவசமாகவே கொடுக்கப்படுது. டாட்ஸ், அதாவது டைரக்ட்லி அப்சர்வ்டு ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கோர்ஸுங்கிற சிகிச்சை மூலம் நோயாளிகள் கண்காணிக்கப்பட்டு மருந்துமே வழங்கப்படுது. அதை தொடர்ந்து சிகிச்சை எடுக்கும் காலத்தில் சத்தான உணவு உண்பதற்காக நோயாளிகளுக்கு மாதம் 500 ரூபாய் நிதி உதவியுமே வழங்கப்படுது. காச நோயாளிகளை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையானது என்னன்னா, முக்கியமாக அவங்களுக்கு தேவையானது அந்த நேரத்தில் அன்பும் மருந்து சாப்பிட்றதுக்கான நினைவூட்டக்கூடிய ஒரு துணையும் தான் தேவை. சிகிச்சை முறையை பாதியிலேயே நிறுத்தினோன்னா நோய் இன்னும் தீவிரமடைந்து மருந்துக்கு கட்டுப்படாத காசநோயாக மாறுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவர் சொல்லும் காலம் வரைக்கும் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கணும். சுவாசிக்கும் காற்றுங்கிறது அனைவருக்குமே பொதுவானது தான். அதனால தான் காசநோயை ஒழிப்பதும் நம் அனைவரின் பொதுவான கடமையாக இருக்குது. காசநோயை ஒழிப்போம், ஆரோக்கியமான பாரதத்தை படைப்போம். இந்த ஒரு தகவலை மற்றவங்களுக்குமே நாம் ஷேர் பண்ணுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.